ராம் ராம். யக்ஷ பிரஷ்னா அதில் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35 பார்ப்போம். யக்ஷ உவாச்ச வியாக்கியாதா மே त्वया பிரஷ்னா யாதா தத்யம் பரந்தப புருஷம் து இதானீம் வியாக்கியாஹி யஹ ச சர்வதனீ நரஹ. யக்ஷ இஸ் அட்ரெஸிங் யுதிஷ்டிர ஆஸ் ஹே பரந்தப. பர அப்படின்னாக்க ரிப்பு சத்ருன்னு ஒரு மீனிங் இஸ் தேர். பரான் தாபயதி இது பரந்தப அப்படிங்கிறது. சத்ருன் தாபயதி, ஒன் ஹூ காசஸ் தாபம் துக்கம் டு த எனிமீஸ் அப்படின்னா டிஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு அர்த்தம். ஹே டிஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் மே பிரஷ்னாக त्वया வியாக்கியாதா. மேனக மம மை questions have been answered by you. வியாக்கியாதானாக்கா வியாக்கியானத்தோட யூ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் தெம் வெரி வெல். கமெண்ட்ரி எழுதுகிற மாதிரி நன்னா யூ ஹவ் ஆன்சர்ட் தெம் வெரி வெல். ஆன்சர்டு அதுவும் சாதாரணமாக யூ ஹவ் நாட் ஆன்சர்ட். யாதா தத்யம் வியாக்கியாதா in the sense of truly, you have truly answered them. யாதா தத்யம்னாக்கா உள்ளது உள்ளபடி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். உன்னதி உன்னட்லு தெலுங்கு பாஷாயாம். அதனால் யூ ஹவ் ஆன்சர்ட் ட்ரூலி டு ஆல் மை கொஸ்டின்ஸ். இதானீம் நவ் புருஷம் வியாக்கியாஹி, எக்ஸ்பிளைன் ஹூ இஸ் ட்ரூலி அ மேன். அண்ட் யஹ நரஹ சர்வதனி வியாக்கியாஹி, இதுக்கும் எடுத்துக்கணும். யஹ நரஹ, விச் நர ஆர் ஹூ இஸ் தட் மேன் whom we can call சர்வதனி. எல்லா தனங்களும் அவங்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா who is absolutely தனவான். who is that nara man who possesses all kinds of wealth. சர்வதனி அப்படின்னு whom can we call அப்படின்னு. this is yaksha's question, last question. அதுக்கு ஆன்சர் பார்ப்போம். யுதிஷ்டிர உவாச்ச திவம் ஸ்பிருஷதி பூமிம் ச சப்தः புண்ணியேன கர்மணா யாவத் சஹ சப்தः பவதி தாவத் புருஷः உச்யதே. ஃபர்ஸ்ட் பாகம் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ஹூ இஸ் ட்ரூலி அ மேன், ஹூ இஸ் ட்ரூலி அ புருஷா அப்படின்னு கேட்டதுக்கு யுதிஷ்டிர இஸ் சேயிங் as long as a person's kirti, fame, born out of his punya karma, அவன் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாக்களினால் அதுலேருந்து வரக்கூடிய கீர்த்தி, as long as the கீர்த்தி born out of his good deeds சொல்கிறோம் இல்லையா, புண்ணிய கர்மா reaches, touches the ஸ்வர்கலோகா அண்ட் பூமி, as long as that stands, அது வரைக்கும் அந்த கீர்த்தி is lasting. எது வரைக்கும் it is lasting. யாவத் சப்தஹ பவதி, as long as that கீர்த்தினாக்கா அந்த கீர்த்தி சப்தம் இருக்கு இல்லையா, அவர் பண்ண புண்ணிய கர்மாக்களை பற்றி ஸ்வர்கத்திலையும் பூமியிலையும் பேசப்படுறதோ தாவத் புருஷா உச்சியத்தை, he is called a purusha until then. as long as that punya karma done by that person is reaching the swarga, is talked about in the swarga and the bhumi, how far it is spread irukku liya. We see many people doing annadanam, so we talk even after their death, we talk about oh that man has done அப்படின். as long as the people on the earth and people in the swargaloka keep talking about his good deeds, such a person is truly a purusha அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆத்மா. it is a good ஆத்மா அப்படின்னு யுதிஷ்டிரா says. யாவத் சப்தஹ பவதி, யாவத் that, as long as that கீர்த்தி சப்தம் of the person lasts, தாவத் புருஷா உச்சியதே, until then he will be called a true purusha அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் யஹ நரஹ சர்வதனி, யார் who possesses all the wealth, all kinds of wealth. இங்கே முதல்ல சர்வதனினா என்னென்னு புரிஞ்சுக்கணும். a person who is absolutely rich, that he has no wants. ஆனால் ரிச் இன் வாட்டுங்கிறது யுதிஷ்டிரர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு ஆன்சர் துல்லியே பிரிய அப்ரியே யஸ்ய சுகதுக்கே ததைவச்ச அதீத அநாகதே ச உபே சஹ வை சர்வதனி நரஹ. இந்த ஆன்சரை படித்த உடனேயும் பகவத்கீதாவில் சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ அதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. அப்புறம் இன்னொன்று கூட, பட் முதல்ல வில் see the answer and then we will get into that. So a manushya who treats all of these equally, எதை ஈக்குவலாக he should treat, பிரியா அப்ரியா, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. ஒரு வஸ்து பிடிச்சிருக்குனாலும் ஒரே ரியாக்ஷன், ஒரு வஸ்து பிடிக்கலனாலும் ஒரே ரியாக்ஷன். சுக துக்க இது எல்லாத்தையும், அதனால தான் ஐ செட் சுக துக்கே சமே கிருத்வா அப்படின்னு.
treating both sukham or dukkham equal, அதை சமமாக பார்க்கறது, or who is unaffected. He is not affected whether it is sukham or it is dukkham. And atita anagate, atitanaக்க தாண்டி வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம், pastன்னு அர்த்தம், that which has been crossed over, that is past. He is not affected by what happened in the past, nor is he worried about anagate, that which hasn't come yet, which is future. இந்த துவந்துவ இருக்கு இல்லையா, துவந்துவனாக்க டுவலிட்டிஸ் அப்படிங்கிறோமே, சுக துக்க, பிரிய அப்பிரிய, பூதகாலம் பவிஷ்ய காலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சமமா, ஒன் ஹூ sees this equally, one who is or who is not affected by these, that is சுகம் வந்தா ஓவரா குதிக்கிறது, jumping in joy when it is சுகம், துக்கம் வந்தா ஓவரா டிப்ரெஸ் ஆகிறது, nor going after பிரியமான வஸ்து, ஏதோ ஒன்று பிரியமா டிசைரபிளாக இருக்குது, கோயிங் ஆஃப்டர் தட் he is not doing. Such a person will be in a very equilibrium state, இல்லையா, poised, அதாவது the mind will be very calm and content. So not going after things that he wants. அதனால தான் absolutely rich, சர்வதனினாக்க he doesn't have any wants. அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். So he is not going after things he likes, nor if there is an அப்பிரியமான விஷயம், disagreeable to him, he does not like something, he dislikes something நாக்க sulking, அதுவும் இல்லை, disappointmentல இல்லை, not getting disappointed about his dislikes, nor is he worried about what has happened in the past, nor what is going to happen in the future. He has a very calm state of mind. Such a person is sarvadhani. And Yudhishthira one more shloka சொல்றார் அதுக்கு. He adds on to this sarvadhani naraha bhuta bhavya bhavishyeshu நிஸ்பிருஹ சாந்தமானசஹ சுப்ரசன்னஹ சதா யோகி சஹ வை சர்வதனீஸ்வரஹ. In this shloka, Yudhishthira adds that he will be called a sarvadhanishwaraha. He will be the Ishwara of all the sarvadhani. Yarallam, now we saw the shloka, who is a sarvadhani. In this shloka, he is saying who will be the Ishwara of such a sarvadhani. Abdinnaka, one who is nisprihaha naka kama shunyam. காமமே இல்லாத ஒருத்தர், நோ டிசையர், இச்சா ரஹிதா அப்படின்னு, நோ இச்சா, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை எதுலேயுமே. இன் வாட் பூத பவ்ய பவிஷ்யேஷு அப்படின்னாக்கா பாஸ்ட்டு, வர்த்தமான, ப்ரெசண்ட்டு, பவிஷ்யத் கால, இதில் எதுலேயுமே ஒரு பட்டுக்காமல் இருக்கிறது, நாட் பீயிங் அட்டாச் டு எனி ஆஃப் தீஸ். அண்ட் எப்படி இருக்கணும் அவருடைய மனஸ், சச் அ பர்சன்ஸ் மனஸ் வில் பி சாந்த மானசா அப்படின்னாக்கா சாந்த சித்தம், எப்போதுமே ஒரு ட்ராங்குவல் மைண்ட், விசேனும் ஒரு காம் மைண்ட், ஒரு பாய்ஸ்டு பேலன்ஸ்டு சித்தம், ஸ்டேட் ஆஃப் மைண்ட். வென் வில் தட் பேலன்ஸ் கம், ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறார். அண்ட் சுப்ரசன்ன அப்படின்னாக்கா எப்போதும் ஒரு பிரசன்னமான, ப்ளசண்ட்டாக இருக்கிறது, சௌமியமாக இருக்கிறது, சதா யோகி, யோகயுக்தா அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்திரியஸ்லாம் வெளியில் இஸ் நாட் கோயிங் ஆஃப்டர் த இந்திரிய விஷய சுகம், இட் இஸ் ஆல் டர்ன்ட் இன்வர்ட். அப்படிங்கும்போது ஒரு யோக யுக்த, த யோகா ஹஸ் ஹேப்பன்ட் இன்சைடு அண்ட் அயோகா ஹஸ் ஹேப்பன்ட் அவுட் சைடு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறவா தான் ஹீ வில் பி அ ஈஸ்வரா ஆஃப் ஆல் த சர்வதனி நரஹ தட் வி சா இன் த ப்ரீவியஸ் ஸ்லோகா. ஸோ ஹூ இஸ் அ சர்வதனிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். ஹூ வில் பி அ ஈஸ்வரா ஆஃப் ஆல் தி சர்வதனி நரஹங்கிறத இன் திஸ் ஸ்லோகா ஹி எக்ஸ்பிளைன்டு. த சேம் ஐடியா தான் கிருஷ்ணா சேஸ் இன் பகவத்கீதா, சுகதுக்கே சமய கிருத்வா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துலையும். அண்ட் இன் ஒன் மோர் ஸ்லோகா ஆல்சோ கிருஷ்ணா சேஸ் சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ. அதாவது வெதர் இட் இஸ் சுக துக்க சமய கிருத்வா ஆர் த ஸ்லோகா தட் ஐ எம் மென்ஷனிங் நவ், போத் carry the same message. அதாவது to whom likes and dislikes are the same, to whom sukham and dukkham are alike, one who treats clay and stone the same as how he sees gold, nor is he affected by ninda, criticism, இல்லை ஒரு அப்ரிசியேஷன், they are appreciating, ஸ்துதி பாடுறா, நம்மளை பற்றி நல்லது சொல்கிறா, அப்ரிஷியேட் பண்ணுறா, செலிப்ரேட் பண்ணுறா அப்படின்னு, not affected by all this, whether they are giving us respect or humiliating us, மான அபமான இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, வாட் எவர் இட் இஸ், நாட் பீயிங் அஃபெக்டட் பை ஆல் திஸ். such a person, Krishna says, அதாவது he has a very tranquil mind, calm mind, கண்டென்ட்டாக இருக்குது, அவ்வளோ wisdom is there. அப்போது such a person is a குணாதீதங்கிறார் கிருஷ்ணர், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், one who is above and beyond all these guna. Guna is this sattva, rajas and tamas. It is these three gunas, sattva, rajas and tamas,
that makes us like something, have raga, dvesha, and we are experiencing sukham, dukkham, இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? When someone praises us, we feel happy, or when someone criticizes us, we feel dukkham. All these are the operation of these three gunas. When one gets above the operation of these three gunas, then he is called a gunatita. And it is this gunatita referred to by Yudhishthira as சர்வதனி அப்படின்னு. இதில் இன்னொரு கோட் என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, ஆதிசங்கரஸ், there is a work of Adishankara called Aparoksha Anubhuti. Here, when they are mentioning, when Yudhishthira is saying how we have to treat, or Krishna in Bhagavad Gita says Sukha and Dukkha should be treated, we should not be affected by these duels அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு அங்கே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆதிசங்கரா வில் கிவ் இன் ஹிஸ் ஒர்க் அபரோக்ஷா அனுபூதி. அதாவது வைராக்கியம்னா என்ன அப்படின்னு அவர் அந்த ஸ்லோகத்தில் சொல்லின்னு வர்றார். ஹீஸ் டெல்லிங் வாட் இஸ் வைராக்கியம் இன் திஸ். வைராக்கியம்னா நம்ம தமிழில் வந்து அதை பிடிவாதம்னு வி ஆர் டிரான்ஸ்லேட்டிங். தட் இஸ் நாட் த ஆக்சுவல் மீனிங். It is not stubbornness that is called vairagyam. It is having viragata, not having attachment to something. அதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னாக்கா, if we like something very much, turning away our indriya, not giving in to temptation, அதை தான் இங்கே வைராக்கியம்னு we say. அதுக்கு he gives an example. என்ன எக்ஸாம்பிள்னாக்கா, I will not quote the whole shloka, just the example. யதா காக்கவிஷ்டாயாம் அப்படின்னு அங்கே ஒன்று சொல்கிறார். ஜஸ்ட் as how we would see a crow's waste matter இல்லையா, எக்ஸ்க்ரீட்டா, ஒரு just as how we would see or treat a crow's excreta, that is how we have to treat our indriya vishayas அப்படின்னு அங்கே சொல்லுவார். that is வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் that is how we should develop this state of mind that Yudhishthira is saying அப்படின்னு எனக்கு I was reminded about that யதா காக்கவிஷ்டாயாம், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருந்தது. only that line I remembered, so அதை ஷேர் பண்ணிட்டேன். Now with this, all the questions, YakSha has exhausted all his questions. Now he is asking Yudhishthira, he is very pleased with Yudhishthira and saying, you can bring back one of your brothers to life. Bhratrunam yam ichhasi saha jivatu, whoever you wish among your brothers to live, I will bring back one brother of yours to life அப்படிங்கிற, they can be revived அப்படிங்கிறா. யுதிஷ்டிரர் உடனே நகுலஹா ஜீவத்து அப்படின்னு கேட்குறார். லெட் நகுல கம் பேக் டு லைஃப் அப்படின்னு கேட்குறார். உடனே யக்ஷன் கேட்குறார். சி ஐம் ஒன்லி கிவிங், எல்லா ஸ்லோகங்களும் பார்த்தனாக்க போயிட்டே இருக்கும், அதனால ஐ வில் கிவ் அ சம்மரி பிகாஸ் வி ஹவ் சீன் ஆல் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதுனால. யக்ஷா இஸ் சேயிங், பீமா and Arjuna விட்டுட்டு why are you choosing Nakula, leaving out Bhima and Arjuna, why are you choosing Nakula? Because Bhima's balam is equal to Sahasra elephants. His strength, Bhima's strength is equal to 1000 elephants. Avana vittu why are you choosing Nakula to be brought back to life? Not only that, Arjuna has so much bahubalam, strength in his arms இல்லையா, அதுதான் பாகுபலம் அப்படிங்கிறோம். அவ்வளோ பாகுபலம் he possesses so much bahubalam on which all the Pandavas, you all have Vishwasa on him only, you put your faith only in Arjuna. அவனை நம்பி தான் பாண்டவாசே இருக்கா. why விஸ்வாசம் in him? ஏன்னா war will come. அர்ஜுனங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது தான் பாண்டவர்களுக்கு தைரியம். they have தைரியம் because Arjuna is there. leaving him out, you are choosing Nakula, why அப்படின்னு கேட்குறார். அதுக்கு யுதிஷ்டிரர் says, I will tell this shloka, இதை கோட் பண்ணிடுறேன் because we hear this always. And I think I mentioned about this also. I quoted this in the previous question answer set in கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. So where is this quote from அப்படின்னு next time if someone asks us, கேட்கலனா கூட நம்ம நல்லா ஜாலியாக சொல்லலாம். யுதிஷ்டிர உவாச்ச தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாத் தர்மம் ந தியஜாமி மானோ தர்மோ ஹதஹ அவதீத. We always hear this quote, right? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. அது இங்கேருந்து தான் யக்ஷ பிரஷ்னால யுதிஷ்டிரர் சொல்றார். why he chose Nakula, not Bhima or Arjuna, is because he is doing the right thing. We have to do what is the right thing அப்படிங்கிறது is important. ஏன்? when dharma is destroyed, whoever is the karta of destroying the dharma, whoever is the subject சொல்றோம் இல்லையா, whoever is the karta in destroying the dharma will destroy him. The person who destroyed the dharma, he is the karta, right? Whoever is the person who killed dharma,
he was the karta in killing the dharma. Now dharma will become the karta in killing him back. அதான் இங்க சொல்றார். தர்மஹ ஏவ ஹதஹ ஹந்தி அத சொல்லிட்டாரா. Then he continues to say dharmo rakshati rakshitaha. A person who protects dharma, who follows dharma, then dharma becomes the protector of him. நம்ம பண்ற தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும், தர்மம் தலை காக்கும். All these we hear, நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம். That means if we protect dharma, if we stand for what is right, that dharma itself will protect us. And I think dharma is the only currency that is valid in all the lokas. Wherever we go, it will follow us if we follow dharma. அப்படிங்கிறது. And Yudhishthira goes on to tell Yaksha that he wants to be known among the people as a dharma atma, one who stood for dharma அப்படின்னு. And he tells the Yaksha the reason why he chose Nakula is because Kunti chaiva tu madri cha dve bharye tu pitur mama. My father has two wives, Kunti and Madri. Yatha Kunti tatha Madri visheshaha nasti me tayoho. இதுல யாருக்குமே எனக்கு ஸ்பெஷல் கிடையாது. Both are my mothers. Kunti and Madri are both my mothers. இதுல I don't see bhedam in them. And Kunti's son, as Kunti's son, Kunti putra Yudhishthirana, I am alive. Like that, Madri putraha அப்படின்னு I want Madri's son also to be alive. அதனால நகுலஹ ஜீவது. ஹே யக்ஷ, let Nakula be brought back to life. அப்படின்னு சொன்ன உடனே யக்ஷ உவாச்ச தஸ்யதே அர்த்தாத் ச காமாத் ச ஆண்ட்ரிஷம்ஸ்யம் பரம் மதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் யுதிஷ்டிரா சேஸ் தட் ஆண்ட்ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா அப்படிங்கிறார். ஹிஸ் அல்டிமேட் தர்மா எது அப்படின்னாக்கா பீயிங் கம்பேஷனேட், தயாவானா இருக்கிறது, ஷோயிங் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது. அதனால ஹியர் யக்ஷா இஸ் சேயிங் யூ ஆர் சூசிங் தயா, கம்பேஷனேட் அப்படிங்கிறது, கைண்ட்னஸ் ஓவர் அர்த்த அண்ட் காம. அதனாலேயே ஃபார் தட் வெரி ரீசன் தஸ்மாத் காரணாத் தே பிராதரஹ சர்வே ஜீவந்து பரதர்ஷப. ஹே பெஸ்ட் அமங் த பரதவம்ச, for this very reason may all your brothers be brought back to life அப்படின்னு சொல்றார். And then Yaksha reveals himself to be the father. Aham te janakaha, I am your father அப்படின்னு he reveals to Yudhishthira and then bestows upon him many varam, boons. And the katha keeps going on. We will end here. Iti Mahabharate Vanaparvani Araneya Parvani Yaksha Prashne Trayodashaadhika 300तम अध्यायः सम्पूर्णः. राम 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 राम.